ட்ரெண்டிங்காக ஒரு ஷார்ட்ஸ் போதுங்க. அது ரொம்ப நன்றி. நீங்கள் இது வரைக்கும் 2.5 lakhs வியூஸ் போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா மழை பெஞ்சுது. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை. ஏன்னா நான் வந்து 4 மூட்டை சாணம் ஏற்றுவேன் டிக்கியில். அது டிக்கியே வரலன்னா என்ன பண்ணுறது? திரும்பிச்சு அப்புறமா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், சாப்பிட்ணும். என் பசங்களுக்கு மாட்டு சாணத்தோட நாத்தமும் சேர்ந்து ஏசியில் அடிக்குதான். சாணம் மண், சாணம் மண் இல்லை கொட்டினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு 2 டப்பு கொட்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த காண்டாமிருக வந்து 15 ரோஜா செடியை அழிச்சிச்சான். இவ்வளோ பூக்கள் வருது. லைட்டாக ப்ரூன் பண்ணுறேன். கேக் எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். நம்ம சேனலில் ட்ரெண்டிங்காக ஒரு ஷார்ட்ஸ் போதுங்க. அதாவது கிருணி பழம், கத்திரிக்காய், கொத்தரங்காய் அறுவடை பண்ணி போட்டேன். ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அவசியம் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் 2.5 lakhs வியூஸ் போயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னைக்கு வந்து சென்னை மாடி தோட்டத்தில் காலையில் ஒரு 11 மணி இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சுது. மழை வந்து பெஞ்சுதுன்னா சும்மா அந்த சூட்டை கிளப்பி விடுற மழைலாம் இல்லை. 1 மணி நேரம் மழை, அதுக்கப்புறம் மேகமூட்டம். சரி, மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லாத போயிடுச்சு. இன்னைக்குன்னு இல்லை, நாளைக்கு ஊற்ற தேவையில்ல போல இருக்கு. ஒரே தட்டு தொட்டி எல்லாம் தண்ணி தேங்கி நிற்குது. சரி, இந்த மாடி தோட்டத்தில் ரொம்ப நாளாக நான் ஒரு ஒர்க்கு பெண்டிங் வச்சுருந்தேங்க. அது என்ன அப்படின்னா, முல்லைப்பூ செடி. இந்த முல்லைப்பூ செடியை நான் வாங்கி நிறைய அறுவடை பண்ணி இந்த வெயில் காலத்தில் பூஜை ரூமில் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வைப்பேன். முருகர் சிலைக்கு போடுவேன். அந்த வாசனை ஹால் முழுக்க பரவும். அது ஏதோ ஒரு பாசிட்டிவ்னஸ் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். மனசுலாம் சந்தோஷமாக இருக்கும். அதை நினச்சி எனக்கு ஒரே எப்படி சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸே வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, அந்த பூக்கள் எல்லாமே முல்லைப்பூ செடி 4 இருக்கு மொத்தம் என்கிட்ட. அதில் 3 வந்து தோட்டக்கலைத்துறை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த க்ரோ பேக்கில் வச்சோம். அது பிஞ்சு ஒரு மாதிரி ஆகி போன வருஷம்லாம் ஆனாலும் பூ கொடுத்துட்டு தான் இருந்தது. சரி, இந்த தடவை வந்து அந்த முல்லைப்பூ செடிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால அடுப்பை ஏன் பற்ற வச்சிருக்கேன்னா, இது பக்கெட்ஸை ஓட்ட போடுறதுக்கு. இங்கே பாருங்க, அந்த பக்கெட் எல்லாம் நல்லா ஓட்ட போட்டிருக்கோம் பாருங்க. 3 ஓட்டை போட்டிருக்கோமா, சூப்பராக ஓட்ட போட்டிருக்கோம். அந்த 3 செடியையும் இந்த 3 பக்கெட்டில் மாற்றி வச்சா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நல்ல பூக்கள் கொடுக்கும், அழகாக பூக்கும். நிலத்தில் இருக்கிற முல்லைப்பூ செடியை பராமரிக்கிறத விட மாடியில் இருக்க முல்லைப்பூ செடியை வளர்த்து பராமரித்தா அதிக பூக்கள் அறுவடை பண்ணலாம். இன்னைக்கு தினசரி மாடி தோட்ட விலாகில் நம்ம அதை மாற்றி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊரில் இருந்து மாட்டுச்சாணம் கொண்டு வந்தோம். 1 மூட்டை தான் கொண்டு வர முடிஞ்சது. கார் பிரச்சனைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி மாருதி டிசையர்னு ஒரு டிக்கி வச்ச கார் மாடல் ஒன்று வந்ததுங்க. அந்த டிக்கி வந்து அம்பாசிடர் மாதிரி ஏகப்பட்ட ஜாமானை வந்து ஏற்றிட்டு போகலாம். ஆனால் இப்போல்லாம் வந்து டிக்கிக்கும் ஏசி வரும் பார்த்தீங்களா, அது ஏதோ செடன் மாடலா. டிக்கியோட வர்றது என்ன மாடல்ப்பா? அந்த டிக்கி இல்லாமல் வர்றது, அந்த டிக்கி இல்லாமல் அதாவது சீட்டோட சேர்ந்து டிக்கி வருதுங்க. இப்போ ஸ்விஃப்ட்டில் வரும்ல, ஸ்விஃப்ட்டில் வந்து சீட்டோட டிக்கி வரும். கிரீட்டா வந்து இப்போ வர எல்லா காருமே, யுனோவா கார் எடுத்துக்கிட்டா பின்னாடி டிக்கி தூட்டணும்னா முன்னாடி சீட் இருக்கும். அதாவது டிக்கி வந்து செப்பரேட்டாக இருக்காது, ஒரு டிசையர் அம்பாசிடரில் இருக்க மாதிரி. அந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை. ஏன்னா நான் வந்து 4 மூட்டை சாணம் ஏற்றுவேன் டிக்கியில். எனக்கு வந்து ஒன்றுமே வரலன்னா நான் என்ன பண்ணுறது? அது டிக்கியே வரலன்னா என்ன பண்ணுறது? ஒரு ஃப்ரோசன் பாக்ஸ் வச்சேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு மாட்டு சாணம் மூட்டையை வச்சேன். அதுக்கே வந்து டிக்கி ரொம்பிடுச்சு. அப்புறமா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், சாப்பிட்ணும், என் பசங்களுக்கு சாப்பாடு போடணும். இதெல்லாம் நான் எங்கே வாரிட்டு போகிறதுன்னு தெரில. இதில் வேற அந்த கார் டிக்கிக்கு வந்து ஏசி போகுது பார்த்தீங்களா, இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பின்னாடி 2வது சீட்டில். அதுக்கு பின்னாடி தான் டிக்கி இருக்குது. அந்த இப்போ புதுசாக வர கார்லலாம் இந்த ஹிண்டாயி, சாண்ட்ரோ, பெலானோ, ஏதோ ஃப்ராங்க்ஸ்லாம் இந்த மாட்டு சாணத்தோட நாத்தமும் சேர்ந்து ஏசியில் அடிக்குதான். அப்படின்லாம் வர பேச்சுவார்த்தை வருது. என் கார் கதை முடிஞ்சு போச்சு. நான் இப்போ டிக்கியோட என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு போய் இப்படி பக்கத்து இடத்துல போட்டுருவோம். அது ஒரு காலி இடம் தான். அங்கே ஆடு மாடு எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. இப்போ இந்த சாணத்தை எல்லாம் உடைக்கணும். உடைச்சிட்டு இங்கே வாங்க, அப்படியே வாங்க. இதோ இருக்கு பாருங்க, கிழிஞ்ச கூட பேகு. இதை காட்டுங்க. இது நல்லா தலைஞ்சி முட்டெல்லாம் வந்துடுச்சு. பயங்கரமாக பூக்குது, வரப்போகுது. ஆனால் இதோட க்ரோ பேக் பாருங்களா. இதில் என்னன்னா, இது வந்து தண்ணியே ஊற்ற முடியல.
க்ரோ பேக்ல இருந்து வழிஞ்சு வழிஞ்சு கீழே வந்தது. இவ்வளோ பெரிய நல்லா வளர்த்த முல்லைப்பூ செடி தண்ணி ஊற்ற முடியாம கஷ்டமா இருக்குன்னா எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்க? அடிக்கிற வெயில்ல மனுஷனே மக்கி ஒரு வழி ஆகுறதுல இந்த க்ரோ பேக்லாம் ஏமாத்துறோம். இங்க பாருங்க, அதுவும் இல்லாம தண்ணி நிக்க மாட்டேங்குது இல்ல தொட்டில, அதனால எறும்புகள் பாருங்க எவ்வளோ எறும்பு பாருங்க அதுல. ஸோ அதனால இதை வந்து நான் மாற்றி வைக்கணும்னு நினச்சேன். செமையாக வேர் விடுங்க அந்த முல்லைப்பூ செடி, பயங்கரமாக வேர் விடும். முல்லைப்பூலாம் ஒரு நாட்டு ரக பூச்செடி, பயங்கரமாக வேர் விடும். சுற்றி சுற்றி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிப்போம், கட் பண்ணி பக்கத்தில் தூக்கி போட்டுற வேண்டியதான். இது ஒன்று பாருங்க, இதுவும் முல்லைப்பூ செடி தான். அது வந்து நான் ஒரு பெரிய பேரலில் மாற்றி வச்சேன். போன வருஷம்லாம் செமையாக பூத்துது, அது அப்படியே பூத்து இப்போ இந்த வருஷத்துக்கும் பூக்க தயாராகிட்டு இருக்கேன். ஸோ அதனால அந்த மாதிரி பெருசில் வச்சுட்டா தொல்லை இல்லை. இருந்தாலும் நான் இந்த பாத்தி வைக்கிற மாதிரி ஒரு பக்கெட்டில் வைக்கிறேங்க பாருங்க, மக்கி போய் கிழியுது. நிறைய பேர் வந்து க்ரோ பேக்கை கிழிச்சா வருத்தப்படுவீங்க, ஆனால் வேறு வழி கிடையாது, என்ன பண்ணுறது. இப்போ என்ன பண்ணணும், இங்கே வாங்க, இந்த ஒரு இடத்த காமிங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இதை தூக்கி வச்சிடணும். இந்த மாதிரி கஷ்டமான ஒர்க்கெல்லாம் நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துலலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, வச்சுக்கணும். இப்போ இந்த இடம் காலி ஆயிடுச்சா, இங்கே வந்து நான் பக்கெட் கொண்டு வரேன் பாருங்க. மூட்டை போட்டோமா, அந்த பக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு சாணம் மண், சாணம் மண், சாணம் மண், சாணம் மண், அதை வந்து இதில் போட்டுருணும். இது வரைக்கும் வரும்போது இதை காமிங்க, இது எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க. கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக பூக்கும். இதுதான் இதோட மொட்டு. இது காட்டுங்க, இது பாருங்க அழகாக வருதா முட்டு. இப்போ இதை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை விட்டு விட்டு அதே இடத்துக்கு மாற்றிடணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ரொம்ப தூரம்லாம் என்னால் தூக்கிட்டு போக முடியாதுன்ற அதனால சரி வாங்க இப்போ போய் மாட்டு சாணத்தை உடைப்போம். மண் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். இந்த பாருங்க, அந்த மாதிரி ஒரு தொட்டியில் எடுத்துக்கலாம் மண், திரும்பவும் மண், அப்புறம் மாட்டுச்சாணம். இது மண்ணோட மண்ணாக கலக்க போகுது இந்த மாட்டு சாணம், அதனால வந்துட்டு மக்கிடும். இந்த முல்லைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் வளர்க்கணும்னு ஆசை இருக்கவங்க அதை மாற்றி வைக்கவும் கற்றுக்கணும், இல்லைன்னா ஆட்களை வச்சாவது வைக்கணும். ஏன்னா அவ்வளோ வேர் விடுது, அது ஆறுமாறாக விடுது. அதனால தான் நிலத்துல வச்சு வளர்ப்பாங்க போல இருக்கு. நிலத்துல வச்சு வளர்க்குறவங்களாம் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அதாவது பூ விற்கிறதுக்கு பூ பறிக்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா விவசாயிங்க, அவங்கள சொல்கிறேன். இப்போ அங்கே தொட்டி வச்சுருக்கோம்ல, அதில் போய் இந்த மண் சாணம் எல்லாத்தையும் போய் கொட்டிட்டு இதே மாதிரி இன்னொரு இது எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க, என்ன எடுங்க, வெறும் தரையை எடுத்துகிட்டு போனால் எப்படி நான் போடுற உடற்புலாம் தெரியும். இங்கே என்ன எடுங்கன்னா நீங்கள் பாருங்க, அங்கே என்னமோ எதையோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ பார்த்துங்க, மண்ணு கீழே கொட்டாமல் நம்ம வந்து கொட்ட வேண்டியிருக்கு. கீழே கொட்டினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு 2 டப்பு கொட்டினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உள்ள காமிங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு டப்பு கொட்டினா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த க்ரோ பேக் வந்து ஒரு 12 x 12 இன்ச் க்ரோ பேக் தான். அது வந்து கிழியுது, அதனால தான் நம்ம வந்து மாற்றி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. இதே மாதிரி இன்னும் 2 மாற்றி வைக்கணுங்க. அந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, கல்லுலாம் வேற இதில் வேற, அது வந்து அந்த முனையில் இருக்குது. இந்த மாட்டு சாணம் ஊர்ல இருந்து தான் கொண்டு வரோம். கொண்டு வந்து இங்கே செடிகளுக்கு வச்சப்பறம் பார்த்தா கொஞ்ச நாளையில இதில் காண்டாமிருக வண்டு வந்து உருவாயிடுது. புழு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, 500 ரூபா செலவு பண்ணி ஆட்டோ எடுத்துட்டு பல்லாவரம் சந்தை போய் 15 செடி வாங்கிட்டு வந்து வச்சு இந்த காண்டாமிருக வண்டு 15 ரோஜா செடியை அழிச்சிச்சான். இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. மாட்டு சாணம் ஈரமாக இருக்கும்போது அந்த காண்டாமிருக வண்டு வந்து முட்டையிட்டு அது பொறிஞ்சு புழுவாக மாறி அதுலேருந்து திரும்பவும் வண்டு வரும். இது ஊருங்களில் எங்கேயோ மாடுகள்லாம் மேயுதில்லை, அப்படியே நிலத்துல போட்டு போயிடும் போல, அதில் ஏதோ அது வந்துடுது அந்த காண்டாமிருக புழுக்கள். இங்கே வந்து நம்ம ஈரப்பதத்தை கொடுக்குறதும் அந்த புழுக்கள் பெருசாகிடுது போல. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி அடுப்பு மூட்டுறேன் பார்த்தீங்களா, 20 30 எத்தனை வந்தாலும் இந்த மாதிரி மண்ணு கொட்டும் போது அதை எடுத்து போட்டு எரிச்சிருவேன். வேற வழி கிடையாது, அதுதான் செஞ்சாகணும். அப்போதான் நம்ம செடிகள் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் நர்சரியிலலாம் எறும்பு பூச்சி எதுவுமே வராததுக்கு மருந்து தெளிச்சிடுறாங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. இதையும் கொண்டு போய் கொட்டிட்டு, இது 2வது தொட்டி கொட்டுவோம். மேலே வந்த மாதிரி தான் தெரியும், ஆனால் இது வந்து அமுங்கிடும் பார்த்தீங்களா.
இதை வந்து இந்த க்ரோ பேக்ல இருந்து நான் பிரிச்சு எடுக்கலாம்னு முயற்சி பண்றேன். அதுக்கு வந்து இதை எடுத்து போட்டுருவோம். வேர் பார்த்தீங்களா, அதுல கொடுமையா வேர் விட்டு பாருங்க. ப்ரூன் பண்ணி தான் வைக்கணும் போல இருக்கு. ஏம்மா இதுலயே இது இவ்வளவு பூக்கள் வருது. இதை கேட்டுங்க, இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கிழிஞ்ச க்ரோ பேக்கை தூக்கி போட்டு விட்டு இந்த வேருங்களெல்லாம் இப்போ ப்ரூன் பண்ணணும் போல இருக்கு. என்னன்னு தெரியலையே, மோசமா இருக்குது. இப்படி கொத்துவோம், வேர்லாம் சிலது கட்டாகி கீழே விடும். இது ஆக்சுவலி இங்கே பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை தூக்கிட்டுலாம் என்னால் போக முடியாது. மண்ணு காஞ்சா பெருக்கிக்கலாம், மழை பெஞ்சு கீழே ஓடினது தான். இவ்வளோ ஒரு தடவை மாற்றி வைக்கிறோம்ல, நம்ம வேற கட் பண்ணிட்டு வைக்கிறதே நல்லது. திருப்பி அது படுத்து தர மாதிரியே வேறு விடும்ல, அதுக்காக சொல்கிறேன். நம்ம பாட்டுக்கு அப்படியே தூக்கி வச்சுட்டு எவ்வளோ வேர் விட்டுருக்கு பாருங்க. இது வருமானு கேட்டா சூப்பரா வருங்க. இது லைட்டா கட் பண்ணலாம் வாங்க. இதில் வைப்போம். அப்படியே வச்சிடலாம். வச்சு மண்ணு கொட்டலாம். மேலாக்கா இருக்குதோ, கொஞ்சோண்டு மண் எடுத்துருவோமா? மேலாக்கா இருக்கான், கொஞ்சோண்டு மண்ணை எடுத்துடலாம். ப்ளக் கட்டர் வச்சு லைட்டாக ப்ரூன் பண்ணுறேன். இப்போ வந்து வச்சுப்போம். இப்போ இந்த பக்கெட்டில் இருக்கும்போதே இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. அதுக்கு தான் சொன்னது. மண்ணு கொட்டுவோம். மண், மாட்டு சாணம் எல்லாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண் கொட்டலாம். செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒன்று வச்சுட்டோம். நம்ம நல்லா தொட்டியை விட்டு தண்ணி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா சூப்பராக வந்து செட்டில் ஆகி வந்துடும். இப்போ இந்த தொட்டியோட இந்த முல்லைப்பூச்செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்க செமையாக இருக்கா? இந்த மாதிரி இன்னும் 2 இருக்குது. அதை போய் நம்ம இப்போ பண்ணி ஆகணும். 3த்தையும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றலாம். இது வந்து வேர் விடும், திரும்பவும் பயங்கரமாக வேர் விட்டு செமையாக பூக்க போகுது. அவசியம் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க நோட்டிஃபிகேஷன். அப்போ தான் நான் போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வீடியோ முடியல, அதுக்குள்ளே வெளியே போயிடாதீங்க. நான் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி போடுங்கிறதுக்காக வச்சேன். நாங்கள் வேறு செடி போய் வைப்போம். 2 செடிகளும் இதுதான். இது வந்து தண்ணிலாம் வெளியேறினாலும் இந்த பூக்களோட தரம் பாருங்களேன். அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாக பூக்குங்க. கட்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இவருங்க காயும் பறிச்சிட்டேன்னா அப்படி கட்டுங்க, வெளிச்சத்தில் நல்லா சூப்பராக பூக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இது நல்லா பூக்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும், ஆஹா செமையாக பூக்குதே, கையில் இருக்கிறத காமிங்க, நம்ம வந்து மாற்றி வச்சா இன்னும் செமையான அறுவடையெல்லாம் எடுக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இங்கே பாருங்க, அதுவும் இரவு நேரத்தில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். போன வருஷம்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். மோந்து பார்க்குறியா, மல்லிகைப்பூ ஒரு வாசனை. இந்த முல்லைப்பூக்கு பல ஸ்டோரியே இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து முல்லைப்பூ மல்லிகைப்பூ தான் வாங்கி கொடுப்பாங்க. செம்ம வாசனையாக இருக்குது. பர்ஃப்யூம்க்குலாம் இதுக்கு கிட்ட பர்ஃப்யூமே நிற்க முடியாது. ஸோ இது 2த்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேலையை மாற்றி வைக்கலாம். அந்த பக்கெட் எடுத்து வந்துருக்கோம் பாருங்க. மதுரை மல்லி மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா, அது அப்படியே லைனாக நிறையா பூக்குது. இது வந்து அந்த முல்லை தும். இந்த க்ரோ பேக் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ ஒன்று இருக்குது, இதுதான் கிழிஞ்சு போனது. ஸோ மொத்தம் 2 தாங்க, மொத்தம் 2. இதில் பூச்சி வருது பாருங்க. இந்த மல்லிகை பூவில் ரவுண்டாக பூச்சி வரும். அதுக்கு பின்னாடி வந்து பூச்சி இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பக்கெட்டை வைப்போம், அப்போதான் செடிகள் வைக்க வாட்டமாக இருக்கும். இது ஒன்று வைக்கலாம், இங்கே ஒன்று வைக்கலாம். இங்கே வந்து கம்பியே கிடையாது. இது யார் தலைமையிலையாவது உழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் பொறுப்பு, காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதனால் தள்ளி தள்ளி வைப்போம். மழை பெஞ்சு தட்டுலலாம் தண்ணி நிற்கிது நல்லா. நல்லா காத்தடிக்கும் திடீர்னு கோடை மழையில். அப்புறம் பார்த்தா மழை பெய்யுது. அதனால் சேஃபராக வச்சுப்போம். ஸோ இது 2த்தையும் இது 2த்துல அழகாக மாற்றி வைக்க போகிறோம். க்ரீனிஷாக இருக்க போகுது. ரொம்ப வேலை செஞ்சது டயர்ட் ஆயிடுச்சு, உட்காந்துட்டோம்.
கேமராமேன் வேற டெஸ்ட்டுக்கு படிக்கணுமா, அதனால போதுமா போதுமா எடுத்ததுன்னு கேட்டே இருக்காரு. நம்ம வந்து கட் பண்ணுவோம். கட் பண்ணி டக்கு டக்குன்னு வைக்க பார்ப்போம். மழை பெஞ்சதுனால செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய வேலை இல்லை. அதனால தான் நான் இந்த உருப்படியான வேலையை பண்ணுறேன். இந்த க்ரோ பேக்லாம் 2 வருஷத்துல மக்கிடுது. இங்க பாருங்க, 2 வருஷத்துல மக்கிடுது. தண்ணி ஊற்றினா நிற்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பல இது இருக்கு. இந்த குளிர் பிரதேசத்துலலாம் இந்த க்ரோ பேக் செட் ஆகும் போல. ஒரு 6-7 வருஷம் 8 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நல்ல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அது இந்த கடலூர் மாதிரி ஏரியாலாம் இருக்குது பாருங்க, சிதம்பரம் கடலூர்லாம் ஒரே வருஷத்துல பிச்சுக்கிட்டு அறுத்துக்கிட்டு போயிடும் போல இருக்கு. அவ்வளோ மோசமான க்ரோ பேக்காக இருக்கும். அவ்வளோ மோசமாக வெயில் அடிக்கும்ன்றேன். வாங்க, கேக்க எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதான். எப்பா இதுதான் பண்ணிருக்குது, எல்லாத்துலேயும் வேர் விட்டுருக்கு. போய் பெரிய குளிர் எடுத்துகிட்டு வந்தால் தான் இதை மாற்றி வைக்க முடியும். இப்போ 3வது முல்லைப்பூ செடி. கேமராமேன் வந்து சொல்கிறாரு, வீடியோ எடுக்கிறதா ரொம்ப நேரம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஷார்ட்ஸ்னால் ஒன்றே எடுத்துடலாம் போல இருக்குது, எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி. அது என்னவோ உண்மை தான். வீடியோனா நம்ம டீட்டெயில்டாக சொல்லணும்ல. இப்போ படம் 2.5 மணி நேரம் ஓடுதில்ல தேட்டரில், அதை மக்கள் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வீடியோவை பார்க்குறவங்களும் இருப்பாங்கல்ல, நம்ம போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இது 3வது செடியில் இருக்க வேற வந்து கலையிறோம். இது இன்னும் ஒரு இதில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஒரு 27வது வருஷம் வரைக்கும் இருக்கும். 26 சம்மரு 27 சம்மரு, அதுக்கப்புறம் தான் மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். நர்சரிக்கு அடிக்கடி போய் புது பிளான்ஸ் வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. இருக்கிறதுலே நான் கட்டிங்ஸ் போடுவேன், இருக்கிறதுலே விதைகள் உருவாக்குவேன், இருக்கிற செடிகளே மாற்றி மாற்றி வச்சு வளர்ப்பேன். அதுதான் எனக்கு பழக்கம். என்கிட்ட இருக்க ஜாதி மல்லிலாம் கூட அப்படிதான், ரொம்ப ஓல்டு. நர்சரிக்கு போனால் நான் வாங்குறேன் அப்படின்னா ரோஸாக தான் இருக்கும். அது ரோசா பூ அதுதான் இருக்கும். ஏன்னா அதுதான் புட்டுக்குமே, இந்த மாதிரி ஸ்ட்ராங்காலாம் அது வளராது. அதனால தொல்லை. இந்த 3வது உட்காரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது பாருங்க, இன்னொன்று பக்கத்தில் மாற்றி வச்சது. தக்காளி செடிக்கெல்லாம் இந்த மழை யோகம் அடிக்குது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி போல் ஒரு 2 நாள் மழை பெஞ்சுது. திருப்பியும் ஏப்ரல் 1 போல் ஒரு சாரல் மழை பெஞ்சுது. திருப்பி பார்த்தா இப்போ மழை. நல்ல காய்கறிகள், கிரினிப்பழம், வாட்டர்மெலன்லாம் அறுவடை எடுக்கலாம். சென்னை வந்து மாடி தோட்டம் போடுறதுக்கு ஒரு ஃபேவரபுளான பிளேஸ்ன்னு நான் நினைப்பேன் எப்போதுமே. பூச்சிகள் அதிகம் இருக்காது. இந்த 2த்தையும் நம்ம மாற்றி வச்சிட்டோம். இங்கே ஒரு பாத்திரத்தில் மழை தண்ணி சேர்ந்து இருந்தது, காலையில் பேஞ்சது. அதே நான் இதுக்கு ஊற்றுறேன். ரொம்ப மழை தண்ணியை சேர்த்து வச்சிட்டோம்னா கொசு வந்து முட்டையிட்டு கொசுக்கள் அதிகமாகும். அன்னன்னைக்கே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னா மழை தண்ணி வந்து சேகரிக்கலாம். இது கம்போஸ்ட் பாத்திரம், காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்போஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த தொட்டியை வந்து நான் திருப்பி காட்டுறேன். இதுக்கு நடுவில் ஒரு மதுரை மல்லி இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் அந்த முல்லை. அதே மாதிரி இதை காமிங்க. இருங்க பின்னாடி போங்க. இது வரணும்ல, அதுக்குள்ளேயே எடுத்தா எப்படி? பாருங்க, இதுதான் அந்த முல்லைப்பூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் ஜாலி, நம்மளுக்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சிச்சு, நம்ம நல்லா வேர் விட்டு பூக்க போறோம். அப்படியே பார்க்கவே மல்லிகைப்பூவோட அழகா இருக்குல்ல. இங்க பாருங்க, செம்மையா வளர்ந்துருக்கு இந்த முல்லை. முல்லை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். முல்லைப்பூ தலையில வைக்க எத்தனை பேருக்கு பிடிக்கணும் அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான தினசரி மாடி தோட்ட விழாவில் இது ஒரு சிறப்பான வேலை. இந்த மண்ணெல்லாம் பாருங்க, இதை அள்ளணும், அங்க கொட்டின மண்ணில் அள்ளணும். இதெல்லாம் பொறுமையா உட்காந்து அந்த அள்ளிட்டு இன்னைக்கு ஜாலியா போய் தூங்கலாம். தண்ணி ஊற்றி நடக்கிற வேலை இல்லாத போயிடுச்சு. அதனால தான் இந்த தினசரி மாடி தோட்ட ஒர்க்கு. இது எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆன்ல போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.